श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். किरीटं वैरिञ्चं परिहरपुरकैटभभिदः कठोरे कोटीरे स्खलसि जम्भारि मुकुटं प्रणम्रेष्वेतेषु प्रसभमुपयातस्य भवनं भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் இயற்றிய ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் அந்த அம்பாளை பற்றிய ஒரு நிகழ்வை, அந்த அம்பாளோட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்றார் சங்கரர். அப்படி அவர் மனதுக்குள்ள அவர் மனக்கண்ணால் பார்த்த ஒரு நிகழ்வை நம்மிடம் வர்ணித்து சொல்றார் சங்கரர். அவர் சொல்ற அந்த விஷயங்களை அதை கேட்டாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சமயம் என்ன ஆயிடுத்து என்றால், இந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதாவது நம்மளோட அம்பாளும் சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்தை நம்ம பார்த்தோம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அவர் எந்த இடத்தில் என்று சொல்லலை. அது கைலாசமாக இருக்கலாம், இல்லையென்றால் மணித்வீபம் என்ற ஒரு இடத்தை பார்த்தோமே. அங்கதான் அம்பாள் சிவபெருமானை தன்னோட படுக்கையாக கொண்டு சிவபெருமான் மேலே உட்கார்ந்து எழுந்தருளா என்று பார்த்தோமே, அந்த இடமாக இருக்கலாம். இங்கே இருந்தாலும் சிவபெருமானும் அம்பாளும் ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனந்தமாக. இப்போ சிவபெருமான் ஏதோ வேலையாக வெளியில் போயிட்டார். வெளியில் போயிட்டு எப்போ வருவேன் என்று சொல்லிட்டு போகலை அந்த சிவபெருமான். இதனாலேயே அம்பாள் காத்திருந்து ரொம்ப அந்த ஒரு பதியை பார்க்க வேண்டும் என்று உற்சாகம் உள்ளுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்காம் அம்பாளுக்கு. அப்படி அந்த பதியை பார்க்க வேண்டும் என்று உற்சாகம் உள்ளே எழுந்துட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் சிவபெருமான் உள்ளே வந்துட்டாராம். இவரை பார்த்த உடனே அந்த ஒரு உற்சாகத்தில் அந்த கணவனை பார்த்த அந்த ஒரு வேகத்தில் அப்படியே ஓடி போயிடலாம் என்று ஓடி போயிட்டு கட்டி அணைக்கலாம் என்று சிவபெருமானை நோக்கி ஓடுறாளாம் அம்பாள். இப்படி ஓடும்போது அந்த அம்பாளின் பக்தர்கள் பக்கத்தில் இருந்தாலாம். அம்பாளுக்கு சாமரம் வீசி அம்பாளின் பாதங்களை வணங்கி கொண்டு இப்படி பக்தர்கள் பல பேர் சுற்றி இருந்தாலாம். அப்போ அவர்களெல்லாம் சொல்கிறார்கள், பார்த்து பொறுமையாக போங்கோ, ஓடி போகாதீங்கோ, தடுக்கி கீழே விழுந்துருவேல் என்று சொல்கிறாலாம் அந்த பக்தர்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அம்பாள் அங்கேருந்து தான் உட்கார்ந்துட்டு இருக்க சிம்ஹாசனத்திலேருந்து அந்த உள்ள வர சிவபெருமானை நோக்கி போகும்போது வழியில் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாமே அவளோட மகுடத்தை வைத்து தலை குனிந்து வணங்கி கொண்டிருக்கலாம் அம்பாளை. இப்படி சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்து அம்பாளை வணங்கி கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் தான் சிவன் உள்ள வராராம். இதே மனதுக்குள்ள நம்ம பார்க்க முடியும், அதை ரசிக்க முடியும். அப்படி சிவபெருமான் உள்ள வரும்போது இவர்களெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அம்பாள் எழுந்து ஓடி வந்தா என்றால் இந்த தேவர்களின் தலையில இருக்கும் மகுடங்கள் அம்பாளின் காலில் இடித்து அம்பாளை கீழே விழ செய்யலாம் என்று, அந்த கிரீடங்கள் தடுக்கக்கூடும் அம்பாளை என்று பக்தர்கள் பயப்பட்டாராம். இதுல இருந்தே தெரியாது, ஒன்று அம்பாள் எவ்வளவு சிவபெருமான அன்பு வச்சிருக்கா என்று, இரண்டாவது எப்படி எல்லா தேவர்களுமே அம்பாளை தலை குனிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார்கள், அகங்காரம் என்று சுற்றமே இல்லாமல் அம்பாளை எப்படி வழிபடுகிறார்கள் என்று தெரியாது. மூன்றாவது, அம்பாள் இந்த பக்தர்களின் சொல்லை கேட்டு நின்றுட்டாலாம். அதனால பக்தர்கள் மேலே அம்பாள் வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கு, அவருடைய கருணை எப்படி இருக்கு என்று புரியாது. இவ்வளோ அனைத்து விஷயங்களும் அழகாக அடக்கி சொல்லக்கூடிய சக்தி சங்கரருக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தை நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம மயூரத்வஜன் என்கிற ராஜா நம்ம கிருஷ்ணரை பார்த்து கேட்குறார். கிருஷ்ணரின் சொரூபத்தில் இருக்க சாதுவை பார்த்து கேட்குறார். அப்படி அந்த சாதுவை பார்த்து கேட்கும்போது, நான் என்ன செய்யணும், அந்த சிறுவனின் அந்த வலது பாகம் போய்விட்டது என்றால் நான் அதற்காக என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார் இவர். அப்போது நம்ம கிருஷ்ணன் சொல்கிறார், நாங்கள் சாதுக்கள், எங்களுக்கு பல மந்திரங்கள் தெரியும், தந்திரங்கள் எல்லாம் தெரியும். உன்னுடைய உடலில் வலது பாகத்தை மட்டும் தந்தா என்றால், அந்த சிறுவனோட வலது பாகத்தை சாப்பிட்டுட்டு அந்த சிங்கம் போய்விட்டது, அந்த சிறுவனுக்கு இன்னும் உயிர் இருக்குது, அவனுக்கு இடது பாகம் மட்டும்தான் எனக்கு, லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்குது. நீ உன்னோட வலது பாகத்தை அந்த சிறுவனுக்கு தந்தா என்றால் மந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த சிறுவனின் முழு உடலை உன்னோட வலது பாகத்திலேயும் சேர்த்து கொண்டு உருவாக்கலாம். அதனால் இந்த ஒரு விஷயத்தினால உன்னோட உயிர் போய்விடும் என்று சொல்கிறார் கிருஷ்ணன்.
இதை கேட்டு நம்ம மயூரத்வஜன் உடனே தன்னுடைய பத்னியை, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தைகளையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொரு கத்தியை கொடுத்து தன்னுடைய உடலை தலையிலிருந்து துவங்கி அவர் உட்கார்ந்து கொள்கிறார். தலையிலிருந்து அந்த உடலை 2ஆக பிளக்க சொல்கிறார் நம்மளோட மயூரத்வஜன். இப்படி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது இந்த கதையில் நடக்க போகிற அடுத்த திருப்பம் என்ன, இந்த கதை எப்படி முடியறது, இந்த கதையில நம்மளுக்கு தெரிய வர நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.